ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பணத்தை வசியம் செய்யும் எளிய தாந்திரிக வழிமுறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற ஒரு 3 பேருக்கு தாமரை மணிமாலை கிஃப்டான பொங்கலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? மார்கழி மாதத்தில் வர ஒவ்வொரு நாட்களுமே விசேஷமான நாட்கள். அந்த நாட்களில் நாம் செய்கிற எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும், எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அது நமக்கு 2 மடங்கு பலனை தரும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. பணம் அப்படின்னாலே எல்லாருமே அசுர வேகத்தில் அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதாவது சீக்கிரமே பணக்காரராக ஆகிடணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருடைய மனசிலும் இருக்குங்க. ஆனால் அந்த அளவுக்கு உழைப்பை போட நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோம். எந்த அளவுக்கு கடின உழைப்பை போடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரும். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. இதையும் தாண்டி உழைக்காமல் சில பேர் காசு சேர்க்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அவங்க சேர்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குங்க. அதை போய் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும். சுலபமாக எல்லோராலையும் மகாலட்சுமியை அடைந்து விட முடியாது. சரி, இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மார்கழி மாதத்தில் நாம் பணத்தை வசியம் செய்ய ஒரு எளிமையான தாந்திரிக வழிபாடு உங்களுக்காக. பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு போகக்கூடிய வழக்கம் இருக்கும். நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, அப்படி இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணுங்க. அதாவது சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா வில்வெலை உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும். பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா துளசி இலை உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும். எது கிடைச்சாலும் லக்ஷ்மி கடாட்சம் தாங்க. ஒரு பச்சை துணி எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சிருங்க. கோவிலிருந்து எடுத்து வந்த வில்வ இலையாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா துளசி இலையாக இருந்தாலும் சரி, இல்லை 2 இலையுமே இருந்தாலும் ரொம்ப விசேஷம் தாங்க. நாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பச்சை கலர் துணி. அந்த பச்சை கலர் துணியில் பச்சை கற்பூரத்தோடு அந்த இலைகளை வச்சு சின்னதாக ஒரு முடிச்சா கட்டி மனசார உங்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வலது கையில் வச்சுட்டு இடது கையை கீழே வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் பண வரவு வரணும், பணம் வசியமாகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணும். வேண்டுதல் ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கையோடு வேண்டுங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். இதை எடுத்து போய் உங்கள் வீட்டு தென்மேற்கு மூலையில் இதை மாட்டி விடுங்க. மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சுக்கு ஊதுவத்தி காமிச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் தீரணும், பண வரவு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வாங்க. வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்குங்க. பெருமாளின் ஆசீர்வாதம், சிவபெருமானின் ஆசீர்வாதம் இவை அனைத்தும் நிறைவாக உங்கள் வீட்டில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றல் பண வசியத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. மார்கழி மாதம் முடிந்ததும் உள்ளே இருக்கும் இலைகளை கால்படாத இடத்துல போட்டுருங்க. பச்சை கற்பூரம் ஆல்ரெடி கரைஞ்சி போயிருக்கும். இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு தென்மேற்கு மூலையில் வைத்து வேண்டுதல் வைத்தால் உங்களுக்கு பணம் சேரும். எளிமையான தாந்திரிக பரிகாரம் தாங்க. இறைவனை நினைத்து தான் செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி. என்னைக்கு வேணால் செய்யலாங்க. மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்குரிய மாதம் தான். அதனால் என்னைக்கு வேணால் நீங்கள் இதை செய்யலாங்க. கூடுமான வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், வளர்பிறையில் செய்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா வளர்பிறையில் செஞ்சோம்னா அது வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த சக்தி வாய்ந்த முடிச்சு எத்தனை நாள் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிடணும். ஏன்னா எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நாள் நமக்குள்ளே நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பின்பற்றுபவர்கள் வீட்டில் நிச்சயம் இந்த வருஷம் பண கஷ்டம் வராதுங்க. நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள். எத்தனையோ பரிகாரங்கள் நாம் சொல்கிறோம், கேள்விப்படுறோம், படிக்கிறோம். ஆனால் ஒரு சில பரிகாரங்களை கேட்ட உடனே படித்த உடனே இதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வருங்க. அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இதுக்காக நீங்கள் எதுவும் செலவு பண்ண போகிறது கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட கடவுள்கிட்ட இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. நாளைக்கே போயிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க, யார் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.